தேர்தல் கணக்கு கேட்ட முன்னாள் பொதுச் செயலாளர் தமீமுன் அன்சாரிக்கு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தாம்பரத்தில் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தமீமுன் அன்சாரி நீக்கப்பட்டார். புதிய தலைவராக ஜவாஹிருல்லா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து இருவருக்கும் இடையே மோதல் வலுத்து வருகிறது. தம்மை நீக்கும் அதிகாரம் இல்லை என்று கூறிய தமீமுன் அன்சாரி சட்டமன்ற தேர்தல் கணக்கை வெளியிட தயாரா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். அதனையும் அதற்கு திரு ஜவாஹிருல்லா அளித்த எச்சரிக்கையும் இப்போது பார்ப்போம். திருவல்லிக்கேணியில் நான் போட்டியிட்டேன். உங்களுடைய துவாக்களால் மிகப்பெரிய எழுச்சியை திமுகவை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய சக்தியை எதிர்த்து நான் போட்டியிட்டேன். நம்முடைய சகோதரர்கள் பாடுபட்டு உழைத்தார்கள். அந்த தேர்தல் கணக்கை 3 தொகுதிகள் பேசவா தலை காட்ட முடியாது. அந்த 3 தொகுதிகளிலே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மட்டும்தான் கணக்கை தலைமை நிர்வாக குழுவிலே எங்களுடைய அருமை சகோதரர் ஒப்படைத்தார். எங்கே ராமநாதபுரத்தின் கணக்கு, எங்கே ஆம்பூரின் கணக்கு என்று பலமுறை கேட்டோமே, விடை உண்டதா? விரக்தியினுடைய உச்சிக்கு சென்று என்ன பேசுகின்றோம், ஏது பேசுகின்றோம் என்று தெரியாமல் புத்தி பேதளித்த நிலையிலே சில கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கின்றார். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கணக்குகள் முறையாக தணிக்கை செய்யப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய மடியில் எந்த விதமான கனமும் இல்லை. சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்வோம். இவ்வளவு நாள் மௌனமாக இருந்துவிட்டு, அவர் சொல்வதை வாதத்திற்காக நான் சொல்கின்றேன், இவ்வளவு நாள் மௌனமாக இருந்துவிட்டு எந்த உள்ளரங்குகளிலும் சொல்லாததை பொதுக்குழு என்ற பெயரிலே பொதுக்கூட்டத்தை மட்டும்தான் நடத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு அவருடைய உளறல்களாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம்.